அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும். இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி, பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் என்ன என்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். தயவு செய்து கேளுங்கள். சகோதரரே கேளுங்கள், இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவார் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை திரட்டினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தையில கேட்டு இவர்களுடைய செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு வேறும்படி செய்யாதிருக்கவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அப்ப இங்க இயேசு கிறிஸ்துவார் எங்களுக்கு சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்கிறார். பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பிதாவுடைய சித்தம் என்னவாக இருக்கிறது? பரிசுத்த வேதாகமத்தில் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார் அல்லவா. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்தினால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணா இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணா இருக்க கடவீர்கள். அப்ப இது பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு பலவிதமான துன்பங்கள் பிதாவுடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறதில்லை. அது வீடுகளா இருக்கலாம், சமுதாயமா இருக்கலாம், நாடுகளா இருக்கலாம். யாருமே பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதா இருந்தால் இந்த பூமியிலே அமைதியும் சமாதானமும் இருக்கும். பிதாவுடைய சித்தத்தை செய்கிறது இல்லை, பல துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது. இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். பிதா எங்கள்கிட்ட இருந்து என்ன விரும்புகிறார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சில வார்த்தைகளை கொடுக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். உபாகம புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 10வது வசனத்தில், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வதா இருக்கிறேன். அப்ப இது பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வதா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைகொள்றவர்களுக்கு, அவருடைய கற்பனைகள் என்ன என்று எங்களுக்கு தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிவிட்டு அதில் பிரவேசிப்பதில்லை. இங்கே கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொள்வர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வதா இருக்கிறேன். இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன்.
மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, மனுஷனே, நன்மை என்ன என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். மனுஷனே, நன்மை என்ன என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். அப்ப பிதாவிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறது. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறோம். இது எங்களுக்கு பெரிய கஷ்டமான காரியம் அல்ல. இதை நாங்கள் செய்கிறோமா? பரிசுத்த வேதாகமத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்கு போதித்திருக்கிறார். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துநாதர் போதனையோடாக எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப பிதாவுடைய சித்தம் என்ன? அவர்கள் அன்பு கூறுறது, அவருடைய கற்பனைகளை கைகொள்றது, நியாயம் செய்கிறது, இரக்கம் செய்கிறது, அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பது. வேற என்னத்தை கர்த்தர் கேட்கிறார்? இதெல்லாம் பிதாவுடைய சித்தமாக இருக்கிறார். இதை நாங்கள் செய்கிறோமா? அல்லது நாங்கள் நினைத்தபடி செய்கிறோமா? இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். தானியேல் 9வது அதிகாரம் 4வது வசனத்திலே தானியேல் இப்படியாக ஜெபம் பண்றார். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைகொள்வர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே என்று ஜெபம் பண்ணுகிறார். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைகொள்வர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனை என்று ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன். நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைகொள்வர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனை என்று ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. தானியேல் ஜெபம் பண்ணுகிறார், நெகேமியா ஜெபம் பண்ணுகிறார். என்றா பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவோம், அதில் பிரவேசிப்பு என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப பிதாவுடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறோமா? இங்கே நெகேமியோட ஜெபத்தை பாருங்கள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைகொள்வர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே என்று ஜெபம் பண்ணுகிறார். லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனத்திலே, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்திலிருந்து வர பண்ண கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. இப்ப இதெல்லாம் பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்திலிருந்து வர பண்ண கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அப்ப பிதாவுடைய சித்தம் என்ன? அவர் பரிசுத்தராக இருக்கிறார், நாங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும், அவர்களை அன்பு கூற வேண்டும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். இதை செய்யாமல் நாங்கள் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இதை நாங்கள் செய்கிறோமா? இயேசு கிறிஸ்துனார் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு கிறிஸ்துனார் சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தத்தை நான் செய்கிறேனா? அவர்களை அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கைகொள்ளுகிறேனா? அங்கே நெகேமியா தானியேலுடைய ஜெபங்களை பாருங்கள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைகொள்றவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வதா இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. நாங்கள் இதை செய்கிறோமா? பிதாவுடைய சித்தத்தை செய்கிறோமா? அல்லது நாங்கள் நினைத்தபடி செய்கிறோமா? பிதாவுடைய சித்தம் என்ன? அவர்களை அன்பு கூறுறது, அவருடைய கற்பனைகளை கைகொள்ளுறது. அவருடைய கற்பனைகள் எங்களுக்கு தெரியும். ஜீவனுள்ள தேவன் ஒருவரே தேவன். பல கட்டளைகளை கொடுத்திருக்கார், கற்பனைகளை கொடுத்திருக்கார். கொலை செய்யாதே, களவெடுக்காதே, பொய் சொல்லாதே, தாய் தகப்பனை கடன் பண்ணு, இன்னொருடைய பொருளை எடுக்காதே, இன்னொருத்தருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதே, இப்படியா கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் செய்கிறோமா? அவருடைய கற்பனைகள், முதல்ல நாங்கள் அவர்களை அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைகொள்கிறோமா? அப்படி சுயமா இருந்தால் எங்களுடைய ஜெபம் கேட்கப்படும்,
விண்ணப்பங்கள் கேட்கப்படும். இந்த பூமியில வாரும் வரைக்கும் எங்களுக்கு சமாதானம் இருக்கும். பல பிரச்சனைகளுக்கு காரணம் நாங்கள் அவர்களை அன்பு கூறுவதில்லை, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதில்லை. ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் தவறுகிறோம். அப்ப நாங்கள் அதை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கிறோமா? கர்த்தரிடமாய் திரும்பி அவருடைய அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோமா? அல்லது திரும்ப 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 அந்த பிழைகளை செய்து கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து சொல்ல, பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொள்றவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் கிருபை செய்வதா இருக்கிறாராம். இதை நாங்கள் செய்கிறோமா? பரிசுத்த வேதகம் என்கிற கைகளில் இருக்கிறது. பிதாவுடைய சித்தம் என்ன? இன்றைக்கு நான் என்ன செய்தேன்? நேற்று நான் என்ன செய்தேன்? இனி நான் என்ன செய்ய போகிறேன்? நாளைக்கு நான் உயிரோடு இருந்தால் நான் என்ன செய்ய போகிறேன்? முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய அன்பு கூறுங்கள். அவருடைய அன்பு கூறாட்டி நாங்கள் அவருடைய கற்பனைகளை கைகொள்ள முடியாது. ஒரு பிள்ளை தகப்பன் அன்பு இல்லைன்னா தகப்பன் சொல்றதை கேட்க மாட்டார். அப்ப முதல்ல அவர்களை அன்பு கூற வேண்டும். தேவன் ஒருவர் இருக்கிறார், என்ன படைத்த தேவன் இருக்கா, அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் இருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை கைகொள்ள வேண்டும். ஏன்னா நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தவறுகிறோம். நாங்கள் பலகீனமான மனுஷனா இருக்கிறோம். எங்கேயோ ஒரு விதத்தில் தவறு செய்கிறோம். ஏதோ ஒவ்வொரு நாளில் நாங்கள் பலவித தவறுகள் எங்கள் செய்து விடுகிறோம். என்ன இதுதான் உண்மை. அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் பொய் சொல்லுகிறோம். அப்ப அவர்களை அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கைகொள்ள நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைப்போமா இருந்தால் இந்த தவறுகள் நடக்காது. முதல்ல அவர்களை அன்பு கூற வேண்டும், அவருடைய கற்பனைகளை கைகொள்ள வேண்டும். இதை நாங்கள் செய்கிறோமா? காலம் கொடிய காலமாக இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது. பரிசுத்த வேதகம் எங்களுடைய கைகளில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு போதித்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவன்ல அன்பு கூறுகிறேனா? அவருடைய கற்பனைகளை நான் கைகொள்ளுகிறேனா? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நான் தயாராக இருக்கிறேனா? இன்று கர்த்தருடைய வருகை இருக்குமா இருந்தால் நான் என்னை தயார்படுத்திருக்கிறேனா? அல்லது உலகத்துக்குரிய வாழ்க்கை வாழுகிறேனா? என்னில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கைகொண்டவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இறக்க சிலருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தா இருங்க என்று சொல்லுகிறார். கற்பனைகள் கட்டளைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை கடைபிடித்து அதை செய்கிறோமா? எங்களை சோதித்து அறிவோம். அல்லது தேவையில்லாத காரியங்கள், கோபங்கள், சண்டைகள், வைராக்கியம், பொறாமை, களவெடுக்கிறது, பொய் சொல்லுகிறது, விபச்சாரம் செய்கிறது, இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற காரியமா இருக்கிற இதில் இருந்து நான் விலகி இருக்கிறேனா? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே நாங்கள் வாழுகிறோம். இந்த பூமி அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற 2 வேதம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைகொள்கிறேனா? என்னை சோதித்து அறிவோம். ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை சோதிப்போம். கர்த்தரில் நான் அன்பு கூறுகிறேனா? அவருடைய கற்பனைகளை கைகொள்ளுகிறேனா? அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? அவர்கள் அன்பு கூறுகிறேனா? நீதி செய்கிறேனா? நியாயம் செய்கிறேனா? அவருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிறேனா? அல்லது வீண் பெருமைகள், அகங்காரம், உலகத்துக்குரிய மாதிரி வாழுகிறேனா? பரலோக ராஜ்யத்துக்குரிய கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? அல்லது உலகத்துக்குரிய கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? ஒரு விஷயங்களை சோதிப்போம். காலம் கொடிய காலமாக இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும்.